ஹாய். கடவுளுடைய கிருபையை யோவேல் புஸ்தகத்திலிருந்து நான் காட்ட போகிறேன். அதில் ஒரு வசனம் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கடைசி வசனம் என்ன தெரியுமா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இது யாரை பற்றி சொல்லுதுன்னா கடவுளை பற்றி சொல்லுது. கடவுள் எப்படி இருக்காருன்னா தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாராம். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் அந்த கஷ்டத்தை பார்த்து கடவுள் கவலைப்படுறாரு, வருத்தப்படுறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாரு. ஏன் அப்படின்னா கிருபை உள்ளவர், அவர் நல்லவர். இந்த கடவுளை ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் விரக்தியில் தான் வந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு பண பிரச்சனை, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஏதாவது இஎம்ஐ அது இதுன்னு வந்துடுது. கொஞ்சம் சம்பாதிச்சு காசு நிற்கணும்னு பார்த்தா நிற்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில் காசு பூரா போயிட்டே இருக்குது, மேலே வரவே முடியல. நிறைய பேர் என்னதான் பிரயாசப்பட்டாலும் கஷ்டப்பட்டே தான் கிடக்காங்க. கடைசி வரைக்கும் வேலை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேஷன், திருப்தி இல்லாமல் ஒரு மாதிரி விரக்தி தான் அணைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறணும்னா கடவுள் தேவை. ஏன்னா கடவுள் தான் நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காரு தெரியுமா? நான் வாசிச்சு காமிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் யோவேல் புஸ்தகத்தில் கடவுள் மனுஷன் எப்படி இருக்குன்னு விரும்புகிறாரு நான் சொல்கிறேன். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அதாவது மனுஷனுக்கு கடவுள் அருளை கொடுப்பார், அவன் மேலே இரக்கமாக இருப்பார். இரக்கமாக என்ன செய்வார்னா அடுத்த வசனம் சொல்லுது, தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ள நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தியாக இருப்பீங்க. அடுத்து, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ பயப்படாத, சந்தோஷமா இரு, கடவுள் உனக்கு பெரிய காரியங்களை, த கிரேட் திங்ஸ் எல்லாத்தையும் செய்வார். அடுத்த வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை கொடுக்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அந்த காலத்துல பெரிய பிஸ்னஸே என்னன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதான். ஆனால் இந்த காலத்தில் சொல்லப்போனால் உங்கள் பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்கும், உங்களுடைய நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே வாய்க்கும், நீங்கள் வேலையில் ப்ரமோஷன் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். உங்கள் தேசத்துக்கு தேவையான மழை கொடுப்பேன், உங்கள் தேசத்தில் ஒரு குறைவு இருக்காது. ஏன்னா நான் உங்கள் கூட வாசம் பண்ணுவேன். ஏன்னா அவர் கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், மனுஷனை தீங்கிலே கஷ்டப்படுத்த விரும்புகிற தேவன் அல்ல. அதனால தான் அவர் கிருபை உள்ளவர் நான் சொல்கிறேன். 24ஆம் வசனம் பாருங்க, களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். ஒரு வாழ்க்கையில் அந்த காலத்தில் களஞ்சியங்கள்னா அதுதான் ரொம்ப தேவையானது, அத்தியாவசியமானது. அதெல்லாம் வழிந்தோடுமா, நிரம்பி வழிகின்ற வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புகிறாரு. அடுத்து, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்போ நான் வாசிச்சேன் இல்லையா, இந்த வாழ்க்கை தான் கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் விரும்புகிறாரு. ஒவ்வொரு மனுஷனும் இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை, வழிந்தோடுகிற வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமாக தீங்கு இல்லாத வாழ்க்கையை தான் கடவுள் விரும்புகிறாரு. ஒரு கடவுள் என்னைய தீங்கில் கஷ்டப்படுத்தி என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்காருன்னா அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் சொல்கிற இந்த கடவுள் என் வாழ்க்கையை நன்றாக மாற்றுறதுக்காக விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையோட தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுறாரு. ஆனால் என் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது இல்லையே. ஏன் மனுஷனோட வாழ்க்கை முன்னேறி போக முடியல? ஒரு காரியம் செஞ்சு கொஞ்சம் இஎம்ஐ வருஷம் மேலே வந்தால் 2 இஎம்ஐ வந்துடுது. சரி, அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு மேலே வந்தாங்கன்னா வேறு ஏதாவது செலவு வந்துடுது. அப்படி இப்படி ஏதாவது செலவு கொஞ்சம் கூட மேலே போக முடியாமல் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கடவுளற்ற வாழ்க்கை. அதுதான் பாவம். பாவம்னா வேற ஒன்றும் இல்லை. பொதுவாக பாவம் நான் ஒவ்வொருடையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் பாவம், கடவுளற்ற வாழ்க்கை தான் பாவம். அந்த பாவம் நினைஞ்ச வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது. எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அழகான மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை ஒரு பூச்சி சாப்பிடுது, கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அடுத்த பூச்சி சாப்பிடுது, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அடுத்த பூச்சி சாப்பிடுது, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அடுத்த பூச்சி சாப்பிடுது. அப்படியே சாப்பிட்டு கடைசி ஒன்றுமே இல்லாமல் பட்டு போய் காஞ்சு போயிருக்கிற நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கடவுளற்ற வாழ்க்கை. ஆனால் அதெல்லாம் மாற்றி நம்ம திரும்பும் பொழுது, அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பட்டுப்போன வாழ்க்கையெல்லாம் மாற்றி செழிப்பான வாழ்க்கையை மாற்ற கொடுக்க கடவுள் ஆயத்தமாக இருக்கார். நம்ம கடவுள்கிட்ட போகணும் மட்டும் கிடையாது, நம்ம திரும்பும் பொழுது அவரே நம்மகிட்ட வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. வாசம் பண்ணுறதுக்கு விரும்புகிறாராம். பைபிள் அப்படியே சொல்லுது. சங்கீதம் 132:13 படித்து பார்த்தீங்கன்னா, சீயோனை தமக்காக தெரிந்து கொண்டு
அங்கே வாசம் பண்ணதுக்கு கடவுள் விரும்பினார் அப்படின்னு இருக்கும். என்னன்னா, நீங்கள் யாரெல்லாம் கடவுள்கிட்ட வாரீங்களோ அவங்க மத்தியில் வந்து கடவுள் வாசம் பண்ணதுக்கு விரும்புகிறாரு. மனுஷன் கூட வந்து வாசம் பண்ண விரும்புகிறாரு. ஏன்னா அவர் வந்து வாழ்ந்துட்டாருன்னா வாழ்க்கை நல்லா மாறிடும், வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும், நிரம்பி வழிகின்ற வாழ்க்கையாக மாறிடும். ஆனால் அதுக்கு நம்ம அவர்கிட்ட போகணும், நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, கடவுளை நம்புறீங்க அப்படின்னா இதை நம்புங்க. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? சின்ன காரியம் இல்லை, சின்ன காரியத்தை நம்மளே செஞ்சிடலாம். ஆனால் பெரிய காரியம் செய்யறது தான் கடவுள் தேவை. பெரிய காரியம் செய்வார் நம்புங்க. இப்படிப்பட்ட இந்த மாதிரி கடவுள் நான் நம்புகிறேன் அப்படின்னு உங்கள் மனசை புதுமையாக மாற்றுங்க, புதுப்பிச்சு கொள்ளுங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நம்ப எதிர்பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் சிறப்பானதாக மாறும். மறந்துடக்கூடாது, கடவுள் நம்ம கூட வாசம் பண்ணுறாரு. யோவேல் புத்தகத்தில் கடைசி வசனம் அதிகமாக முடியுது, சீயோனிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். யாரெல்லாம் கடவுள் நம்புகிறாங்களோ அவற்றிருந்து பெரிய காரியங்கள் எதிர்பார்க்காங்களோ நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அவர் நம்ம கூட வந்து வாசம் பண்ணுறாரு. அந்த கடவுள் வாசம் பண்ணுறது நமக்கு நல்லது. அவர் தீமை செய்ய மாட்டார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாரு, நன்மையை மாத்திரம் செய்வார். நல்ல கடவுள், கிருபை உள்ளவர். அவர் மேலே இன்னும் முழுமையாக சார்ந்து கொண்டு நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து எல்லாம் அவர் மேலே போட்டுட்டு அவர் கரிசனையுள்ளதாக இருக்கிறதுனால கவலைகள்லாம் அவர் மேலே வச்சுட்டு நம்ம திருப்தியாக சந்தோஷமாக வாழலாம். கடவுளை நம்புகிற வாழ்க்கைக்கும் நம்பாத வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம். திருப்தி மனுஷன் கொடுக்குற திருப்தி கிடையாது, கடவுள் கொடுக்குற திருப்தி. சில நேரங்களில் சில உலகத்தில் உள்ள மனுஷங்கிட்ட பண வசதி இருக்கும், நல்ல பணம் இருக்குது, பிரம்மாண்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, டைவர்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுளை நம்புகிற மனுஷன் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அவனோட வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் திருப்தியாக இருப்பான். அதான் இந்த வருஷம் வாசி காமிச்சேன், அவர்கள் திருப்தி ஆவார்கள். அந்த திருப்தியான வாழ்க்கைக்கு தான் நான் அவங்களை கூப்பிடுறேன். கடவுளை நம்புங்க. அந்த கடவுளை வெளிப்படுத்துகிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்புறவங்க ஒரு நாளும் கீழே போனதா சரித்திரமே கிடையாது. கண்டிப்பாக மேலே தான் வருவாங்க. ஏன்னா அவர் வந்து வாசம் பண்ணுவார், நமக்குள்ளே வந்து இருந்துருவார். அவர் வந்து இருந்துட்டார் அப்படின்னா நன்மையை மாத்திரம் செய்வார். நல்ல கடவுள், நம்பி பாருங்கள். பாய்.